கிறிஸ்தவ குடும்பங்களுக்குள்ளேயே பிரச்சனை இன்னைக்கு. ஏன்னா ஆவிக்குரிய அஸ்திபாரத்தை கவனிக்கிறது இல்லை. உலகத்தினுடைய அபிப்பிராயங்கள் உள்ள வந்துருச்சு. நம்மள பெருசா நினைக்கிறோம், நம்ம தான் முக்கியம் நினைக்கிறோம், நம்முடைய உரிமையை விட்டு கொடுக்க மறுக்கிறோம். கிறிஸ்து அப்படி நினைச்சிருந்தாருன்னா பேசாம பரலோகத்திலே இருந்திருப்பாருங்க, வந்திருக்கவே மாட்டாரு. தன்னை பெருசா நினைச்சு இந்த பாவிகளுக்காக நான் ஏன் போன உலகத்துக்கு, ஏன் உரிமை, எனக்கு ஒரு மரியாதை இருக்குது, நான் கடவுளாச்சே, வானத்தின் பூமி உண்டாக்குற தேவனாச்சே, நான் இந்த மரியாதையை எப்படி விட்டு கொடுப்பேன், வேண்டான்னு உட்கார்ந்துருப்பாருங்க. அவர் வந்தாரா இல்லையா? தன்னுடைய உரிமைகள் எல்லாம் விட்டு கொடுத்துட்டாருங்க. அதுதான் கிறிஸ்தவம். நம்மை அவரை போல மாற்றும்படியாக தான் நம்மை போல அவர் மாறினார். நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாறி, உள்ளம் மாறி, நடக்க மாறி, எல்லாத்தையும் மாறி நாம் அவரை போல மாறும்படியாக, நாம் அவரை போல எண்ணம் கொண்டவர்களாக, நம்மளை பெருசா நினைக்காம, நம்முடைய உரிமையை பெருசா நினைக்காம, நம்முடைய பெருமையை பெருசா நினைக்காம, நம்முடைய திருப்தியை பெருசா நினைக்காம, மற்றவர்களுக்காக வாழும் மக்களாக நம்மை மாற்றும்படியாக